ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். குழந்தைகளுக்காக அப்படி என்ன இருந்தாலும் போட்டு வீடு அடவு வச்சிருக்கிறேன். அந்த கவலையிலேயே அவரு அண்ணன் இறந்துட்டாரு. யார் சொல்றது? காலி பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போட்டு அண்ணன். கோவை தென்னம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பிளிச்சி பகுதியில் மத்திய சிறைச்சாலை அமைப்பதற்காக 2 ஆண்டுகளுக்கு முன்பு 100 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. சிறைச்சாலை கட்டுமானம் நடைபெற்று வருகிறது. அந்த இடத்தில் விவசாயம் செய்து வந்தவர்களுக்கு மாற்று இடம் தருவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த நிலத்துடன் நஷ்டஈடு தொகையும் வழங்க வேண்டும் என்று விவசாய குடும்பத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் 52 வருஷமா இந்த தோட்டத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அப்பா காலத்திலேருந்து இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் எங்களுக்கு கிணறுலாம் இல்லை. ஒரு பூமி கொடுத்து 3 வருஷத்தில் கிணறு தோண்டி அதன் மூலமாக தண்ணி எடுத்து ஒரு 45 தென்னை மரம் மாமரமெல்லாம் நட்டு வச்சு ஒரு பக்கெட்டில் தண்ணி ஊற்றி தான் மரம் வளர்த்துட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் வெளியிலேருந்து ஆடு மாடுகள்லாம் வர்றதுனால காம்பவுண்டெல்லாம் போட்டு சோலார் போட்டு போர் போட்டுங்க அந்த தண்ணி கிணத்து மூலிமா பாய்ச்சி தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 4 வருஷமாக எல்லாம் ஒரு 250 தென்னை மரம் வச்சுருக்கோம். 45 மாமரம், முந்திரி மரம், எலுமிச்சை செடி, நெல்லிக்காய் மரம், நாவல் பழ மரம் எல்லாமே வச்சு எல்லாமே பலன் தரக்கூடியில் வந்தாச்சு. அது மாமரத்தில் வர்ற காய்கள்லாம் போட்டு மாம்பழம் போட்டு தான் அந்த காசு வாங்கி தான் நாங்கள் எல்லாம் வேலைக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் சாப்பாட்டு செலவுக்கு அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ திடீர்னு இந்த 2 வருஷ காலகட்டத்தில் இங்கே ஜெயில் வருது, உங்களோட பூமியை நீங்கள் விட்டுட்டு போகணும் அப்படின்னு கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க. 55 வருஷமாக பாடுபட்டு எங்கள் பூமி எங்களுக்கு கொடுத்த பூமின்னு நினச்சி நாங்கள் இவ்வளோ தூரம் எல்லாம் பாடுபட்டு தோட்டம் உருவாக்கி வச்சுருக்கோம். இப்போ திடீர்னுட்டு நீங்கள் தோட்டத்தை காலி பண்ணுங்கள், நாங்கள் வேறு இடம் தான் கொடுப்போம், உங்களுக்கு நஷ்டஈடெல்லாம் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அதை எவ்வளவோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கடன் வாங்கி இருக்கிற நகை நட்டு எல்லாத்தையும் வச்சு குழந்தைங்க சம்பளம் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். பலன் தர டைமில் எங்களை காலி பண்ண சொல்கிறாங்க. நஷ்டஈடு எதுவும் தரமாட்டோம், இடம் மட்டும்தான் கொடுப்போங்கிறாங்க. இதுக்கு எங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. இப்படியே போனால் 50 வருஷம் பாடுபட்ட பூமி உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு கொடுத்த பூமி எங்களோட சொந்த பூமி மாதிரி நாங்கள் பாடுபட்டு இவ்வளோ தூரம் செலவு பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஜெயில் வருதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் காலி பண்ணுங்கள், உங்களுக்கு இது மாதிரி இடம் தான் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இந்த நஷ்டஈடெல்லாம் யார் தருவாங்க தம்பி? சொல்லுங்கள். இந்த திடீர்னு காலி பண்ண சொன்னனாலங்க நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸு, இது ஆர்ஐ ஆஃபீஸு, தாசில்தார் ஆஃபீஸு எல்லாருக்கிட்டையும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாட்டி போய் மனு கொடுத்துட்டோம். நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம், எங்களை திடீர்னு காலி பண்ண சொல்கிறீங்களே. இதை நினச்சி 50 வருஷம் பாடுபட்டு அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. திடீர்னுட்டு ஆர்ஐ அம்மா நீங்கள் காலி பண்ணுங்கன்னு நோட்டீஸ் ஒட்டிட்டு போகிறாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ அம்மானு பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு பூமிக்கு உண்டான நஷ்டஈடு கொடுக்கலின்னா இந்த பூமியோடய நானும் சாக போகிறேன், என் வீட்டுக்கார் போன இடத்துலையே நானும் போகிறேன் அப்படின்ட்டு அம்மா டெய்லியும் அழுதுட்டு சாப்பிடாம ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. அதனால் நீங்கள் தான் எங்களுக்கு இந்த பூமிக்கு உண்டான நஷ்டஈடு கண்டிப்பாக கொடுக்கணும். அவர் பகல் ஃபுல்லும் இரவு ஃபுல்லும் பாடுபட்டு அப்பாவுக்கு அப்புறமா நாராயணமூர்த்தி அவர் தான், அவருடைய பையன் 3 பசங்க 3 பேர் இருக்காங்க. அதில் சின்ன பையன் நாராயணமூர்த்தி அவர் தான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காரு. இங்கே இருந்து இந்த கரண்ட்டும் இல்லாமல் இருட்டுக்குள்ளே சோலாரை போட்டு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த பூமியை காப்பாற்றி வச்சிட்ருக்கோம். இப்போ திடீர்னு பூமியை காலி பண்ணுங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கே போவோங்க? 6 ஏக்கர் பூமி பொட்டல் காடாக மண்ணும் குழியுமா இருந்த பூமியை அப்பா தான் இந்த பூமியை சமம் பண்ணிட்டு ஒரு அளவுக்கு சமம் பண்ணி கிணறு தோண்டி கொடுத்துட்டு போனார். அதுக்கப்புறம் அவருடைய பையன் நாராயணமூர்த்தி அவர் எல்லாம் போரெல்லாம் போட்டு கிணறெல்லாம் பாசனமெல்லாம் தோண்டி எடுத்து எல்லாம் மரங்கள்லாம் நட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ திடீர்னு இது எல்லாத்தையும் விட்டுட்டு போங்க அப்படின்னா நாங்கள் எங்கே போவோம்? இது கிட்டத்தட்ட 60 லட்சம் பக்கம் செலவு பண்ணி ஒரு பெரிய தோட்டமாக ஆக்கி வச்சுருக்கோம். இந்த இடத்துல இவ்வளோ ஒரு விவசாயம் பண்ணி இப்படி பூமி வருமாங்கிறதே சாத்தியமே இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் பாடுபட்டு உழைப்பை போட்டிருக்கோம். போட்டு எல்லாம் பண்ணி வச்சுட்டு இப்போ நீங்கள் வெளியே போங்கன்னா நாங்கள் எங்கே போக முடியும்? அப்புறம் அப்பா போன மாதிரி அடுத்து அம்மாவும் போகிறேன்னு சொல்கிறாங்க. இந்த பூமிக்கு உண்டான இழப்பீடும் கொடுக்கல, நஷ்டஈடும் கொடுக்கலன்னா நான் இங்கேயே செத்து போகிறேன், அதுக்கு மேலேயே நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கங்கிறாங்க. அப்பாவும் போயாச்சு, அம்மாவும் போயாச்சு, அடுத்து நாங்களும் அப்படி தான் போகணும். விவசாயங்கிறது எல்லா தலைமுறைக்கும் அது சிறப்பு. ஆனால் எங்கள் தலைமுறைக்கே எங்களுக்கே இந்த விவசாயம் இல்லை போங்கும்போது நாங்களும் சாகிறது தவிர வேறு வழியே இல்லைங்க எங்களுக்கு.
அதனால இந்த அரசாங்கத்தை நாங்கள் நம்புகிறோம். விவசாயத்துக்கு நிச்சயம் நல்லது பண்ணுவீங்க நம்பி தான் உங்ககிட்ட சொல்கிறோம். நீங்கள் நல்லது பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கோம். இல்லைன்னா அப்புறம் நீங்கள் உங்கள் முடிவை சொன்னால் நாங்கள் எங்கள் முடிவை இப்படி தான் செய்ய வேண்டியதாக இருக்கும். 50 வருஷத்துக்கு முன்ன எங்களுக்கு கொடுத்ததுங்க. இப்போ 52 ஆச்சு. அதுக்கு முன்ன விவசாயம் காட்டு விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தோமுங்க. அப்புறம் சரி அன்னு சொல்லி போரா போட்டு தென்னையில் காவலாக போட்டு நாங்கள் எல்லாம் போட்டு முள்ளுவேலி எல்லாம் போட்டு எல்லா குறியாடுகள்லாம் வந்து மேயுதுன்னு சொல்லி இந்த வீடு கட்டி நாங்கள் இருக்கணும். சொந்த பூமி இருந்தால் எல்லாம் கை மாற்றி விட்டுருவாங்க. இந்த பூமியில் போட்டால் ஏதோ தலைக்காட்டுக்கு ஈத்தும்பயத்துக்கு எல்லாம் ஆகுட்டு அப்படியானுதான் போட்டது செஞ்சது கண்ணு. இப்படி நாங்கள் போட்டு வர ஜெயிலு வருமான்னு நாங்கள் நினச்சிருந்தா நாங்கள் இத்தனை போடுமா கண்ணே. தென்னை போட்டு தென்னை எலுமிச்சஞ்செடி மாஞ்செடி மட்டும் போட்டு 40 வருஷம் ஆச்சு கண்ணு. இந்த புளியா மரம் 40 வருஷம் ஆச்சு. இந்த புளிய மரம் இதெல்லாம் நாங்கள் எல்லாம் ஒட்டுக்கா வச்சு எங்கள் அப்பாவை வச்சு நாங்கள் இங்கே தான் குடிமட்டம் சாலை போட்டு அப்போ இருந்து சாமி. அப்போ காட்டு வெள்ளாயம் பண்ணணும் இந்த 6 ஏக்கராவிலையுமே. இப்போ தண்ணி பத்தாது எங்களுக்கு இது கொடுக்குறது இல்லைன்னுட்டாங்க. கரண்ட்டுக்கு 10,000 கட்டி கரண்ட்டு இப்போ ஜெயில் வருதாவா கரண்ட் கொடுக்க மாட்டா அப்படின்னுட்டாங்க. அதனால இந்த மேல் பழிக 3மே சரி சோளத்தை போட்டு எடுத்துக்கலாம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து பண்ணுறோம் சாமி. இவ்வளவுதான் பண்ணிட்டு இருந்த இப்போ ஒன்றும் இல்லைங்க கண்ணே. எங்கள் வீட்டுக்காரர் பேர் பத்ரன், என் பேர் மாரியம்மா, எங்கள் அப்பா பேர் சுப்பண்ணு, எங்கள் மாமனார் பேர் ஐயாவு. எங்களுக்கு ஜெயிலுக்காரங்க ஒன்றும் பதிலே சொல்ல மாட்டாங்கிறாங்க சாமி. நாங்கள் கொடுத்து நான் தாலுக்கா ஆஃபீஸில் போய் அழுது பார்த்தேன். முறையே விட்டுட்டு சாமி 2 சலக்கா போய் நான் முறையே விட்டுட்டேன். பார்க்கலாம் போமா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ என்ன முடிவு கேட்குறோன்னு போட்டது எங்களுக்கு கொடுத்தாலும் கூட இன்னும் மேலே கொடுக்குற பூமிக்காவது போட்டு செலவு பண்ண முடியும். எங்களுக்கு சும்மா போக சொன்னால் நாங்கள் எப்படி கண்ணே போகிறது? இத்தனை போட்டுட்டு உங்களுக்கு நஷ்டம் கொடுக்க முடியாது. வெறும் பூமி தான் கொடுப்பா அப்படின்னா அந்த பூமிக்கு போய் இருந்த வீடு வாசல்கள் எல்லாம் அடம் வச்சு எல்லாம் செஞ்சான். பெரியவர் இருந்தார் செஞ்சாங்க. இப்போ அந்த வீடு வாசலும் கூட தெளிப்புருக்கு இல்லாமல் வட்டி கட்டிட்டு கிடக்கிற பேங்க்கில். இன்னைக்கு நீ சும்மா போ, நீ என் குழந்தைகள்லாம் பாடுபட்டெல்லாம் சும்மா போனா எப்படி கண்ணு நான் போகிறது? நான் இதே சாலையில் என்ற உயிராக தான் போகுமா இல்லாம கண்ணு. நான் கொடுக்காம நான் ஒன்றும் நகர மாட்டேன் கண்ணு. கொடுத்தாதான் கண்ணு. நீங்கள் இன்னும் மேலே கொடுக்குற பூமிக்கு நான் என்ன பண்ணி விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்குவேன். வீடுகள்லாம் அடவு கிடக்குது சாமி. அடவு வச்சு பேங்கில் மாசமான வட்டி கட்டிட்டு இருக்கிறோம். நீ இப்படி எல்லாம் பண்ணுனாங்க கண்ணு. இந்த ஒரு 2 மாசமா நான் அழுது எனக்கு கண்ணும் கூட தெரிகிறது இல்லை.